அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மரபாத பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 எல்லாம் இரண்டாக வந்திருக்கின்றது ஐயா. சிறப்பு வாழ்த்துக்களை கூறியபடியே வளமை போலவே முதலில் ஆன்மீக பால மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைகின்றார்கள். அதனை சிந்தனை நேரம் சிந்தனையாளர்கள் மறந்து போய் வந்துட்டீங்க போல 2 பேரும் சிந்தனை. அதனை தொடர்ந்து யோகாசன பயிற்சி தொடர்ந்து நன்றி வணக்கம் வாணி. நான் போட்டு பார்த்துட்டேன், அது அமர்த்தப்பட்டு போச்சு. நன்றி. நன்றி. தொடர்ந்து கே சர்மா ஐயாக்கும் வாழ்த்துக்களா. தொடர்ந்து கே சர்மா அவர்கள் தொகுப்போடு இடம்பெறும் எண்ணப்பறவை பின்பு தினக்கவி மற்றும் பொறிச்சொல் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஜெயா நடசன் அவர்கள் தொகுப்போடு இடம்பெறும் அறிவு களஞ்சியம். இப்படியாக நிறைய நிகழ்வுகள் என்று இணைய காத்திருக்கின்றது. எல்லோருக்கும் வணக்கத்தை கூறியபடியே இனிய காலை உற்சாக வணக்கம். பாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனக்குண்டாம் மாவளரால் நோக்குண்டாம் மேலுலகால் கொண்டு துப்பாசுகிறேன் கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லி நடாமோன் உங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நல்ல அன்புள்ளவங்களுக்கும் பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த மாசத்துல எல்லாமே வரிசையா வரப்போகுது. 28ஆம் தேதி வரைக்கும் 4 திங்கள் 4 சனி 4 இப்படி 4 நாளா வரப்போகுது பாருங்க. இதே ஒரு சிறப்பு. இந்த சிறப்பை எடுத்துக்கொண்டு இன்றைய நாளை நாம் தொடர்ந்து பேசுவோம். நேற்று தைப்பூசம் எல்லாம் உலகத்திலே சீராக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இன்றைய நாள் அது சம்பந்தமாக தெரிஞ்சவர்கள் நாம் தொடர்ந்து பேசுவோம். தர்மாயா வந்து அந்த குடிகனை பத்தியும் பேசுவோம். கேட்டிருந்தாரு இல்லையா, அதை பத்தியும் பேசுவோம். அப்புறம் இன்னொன்று இந்த இஸ்டின்னு ஒரு ஆள் நேற்று வந்து கேட்டார், இந்த இஸ்டின்னா என்ன ஐயான்னு. இந்த அமாவாசை வந்தா இறந்தவர்களுக்கு எல்லாம் படைக்கிறோம் தானே, அதே மாதிரி இஸ்டின்னு வந்தா இந்த தேவதைகளுக்கு எல்லாம் பசிக்குமா. தேவதை இருக்குதானே, இந்திரன் அக்னி யமன் நிருதி வர்ணன் வாயு, நிறைய தேவதை அவங்களுக்காக படைச்சு கும்பிடுறது. அப்படி இஷ்டிக்கு வேண்டி படைச்சு கும்பிடுறது. அப்ப பௌர்ணமி அப்படின்னா தேவர்களுக்கு பசிக்கும். அன்னைக்கு தான் கோயில் அபிஷேகம். நேற்றெல்லாம் நிறைய அபிஷேகம் நடந்திருக்கு பாத்தீங்களா. ஓம் நல்ல காவடி ஆட்டங்கள், பாட்கூடங்கள் எல்லா கோயிலையும் முருகன் கோயிலா நேற்று போயிருந்தோம். முருகன் கோயிலுக்கு நன்றாக நடந்தது. சிறப்பு. இப்படியாக எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா நட்சத்திரங்களும் சிறப்பாக நடந்திருக்கு. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகத்திலே சிறப்பாக எல்லா மக்களும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக இருக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து இன்றைய நாளை நாம் ஆரம்பிப்போம். தொடர்ந்து கொள்வோம். இன்று வாரம் 613 ஐயா. நன்றிமா. 613 இணைந்திருக்கின்றோம். உறவுகள் பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலி ஊடாக உறவுகள் இணைந்திருப்பது இப்பொழுது ஆன்மீக பாலத்தோடு தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். உங்கள் பக்கம் எதுவும் கேள்விகள் இருப்பின் உறவுகள் வந்து இணைந்து கேட்டு அறிந்து கொள்ளலாம். நன்றி. நிறைய மக்கள் ஐயா இங்கே முருகன் கோயில் தானே, நல்ல நிறைய காவடிகள் பார்க்குடங்கள் அப்படி தொடர்ந்து காலையிலிருந்து பின்னர் நாங்கள் வரக்குள்ள 3 மணி ஆச்சு. 3 மணி வரைக்கும் அதுக்கு பிறகும் இருக்குது சொன்னார்கள். அவ்வளவு நிறைய மக்கள் இணைந்திருந்தார்கள். எல்லாரும் ரொம்ப வித்தியாசமா எழுத்து தொடங்குவது ஒரு பக்கம். நேற்று செய்தார்கள் தெரியலையா, இந்த உள்ளுக்கு செய்யல பிறகு செய்தார்கள் தெரியல இருக்கலாம். இங்க ஒரு குடும்பம் வந்தது, ஒரு ரொம்ப தூரத்துல 4 மணிக்காலம் பிரயாணம் செய்து இந்த வீட்டுல ஐயா தான் வர வேணும், நீங்க தான் எழுத்து தொடங்க இங்கே வந்து. ஏன்னா நான் தான் அவங்களுக்கு கல்யாணம் செய்து வச்சது. குழந்தை 2 பிறந்தது. இந்த 2வது குழந்தைக்கு ஐயா தான் நீங்க தான் எழுத்து தொடங்க. அங்கேயிருந்து புறப்பட்டு காலையில 10 மணிக்கு வந்து சேர்ந்தாங்க. நேற்று 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை எல்லாம் பண்ணி எழுத்து அறிவித்து இறைவனாகும். அதே எழுத்து அறிவித்ததே ரகசியமாகும். அப்ப ஆனாவெல்லாம் சொல்லி கொடுத்து, இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்து, தமிழ்ல சொல்லி கொடுத்து வரக்கொண்டு ABCD செல்வரைக்கும் எழுத சொல்லி இப்படியாக நேற்று வித்யாரம்பம் சிறப்பாக நடைபெற்றது. அப்புறம் நேற்று வந்து சத்யநாராயண பூஜையெல்லாம் நடத்தியிருக்காங்க. அதோட பௌர்ணமி பூஜை
தைப்பூச பூஜை இப்படியாக சந்திர மண்டலத்துல அம்பாள் ரொம்ப சிறப்பாக இருக்கிற இடத்துல எல்லாம் யந்திர பூஜை எல்லாம் நடந்திருக்கு. லண்டனே நேற்று கோலாகலமாக இருந்ததா கேள்வி. இருந்திருக்கும். ஆமா. ம். சரி. ஜெயந்தி பாலா அவர்களது கேள்வி. இனிய காலை வணக்கம் திருமதி வாணிமோகன் ராமநாத குருக்கள் ஐயா அவர்களுக்கு. தைப்பூச நாளை முருகனின் வள்ளி திருமண நாள், சிவன் பார்வதி இருவரும் திரு நடனம் புரிந்த நாள், விஷ்ணு பார்வதிக்கு சீர்கொண்டு வந்த நாள் என்று சொல்கிறார்கள். இவையெல்லாம் சரியா? தைப்பூச நாளும் விளக்கத்தின தராவும் ஐயா என்று கேட்டிருக்கின்றார். முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்ததை கொண்டாடும் முகமாகத்தான் தைப்பூசம் கொண்டாடும். பங்குனி உத்திரத்தன்மையில்தான் எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்த நாள். சீதா கல்யாணம், ராமர் கல்யாணம், சிவபெருமான் பார்வதி கல்யாணம், முருகன் வள்ளி தெய்வானி கல்யாணம். அது பங்குனி உத்திரம் தான் அந்த கல்யாண உற்சவத்தை கொண்டாடுற நாள். இது சூரசம்ஹாரம் செய்தார் தானே, அதை கொண்டாடும் முகமாக அடியார்கள் பக்தர்கள் சந்தோஷமாக பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, காவடியை பார்த்து குளத்துது எங்களுக்கே அதுதான் காலம் ஆடு போறது. இங்கே எப்படி என்றால் ஐயா, நான் நினைக்கிறேன் மலேசியாவில் பெரிய விசேஷம் தானே ஐயா, மொரசியாஸ் மலேசியால நிறைய சைனாக்காரர்கள் ஜப்பான்காரர்கள் பலவிதமான சாதி இனத்தவரும் கலந்து கொண்டு சொல்ல முடியாத அளவுல நான் கூட இப்படி ஒவ்வொரு வருஷம் பார்க்கிறது. ஒவ்வொரு வருஷமும் அந்த காவடி ஆட்டம் முன்னேற்றம் அடையுது. கோபுரம் மாதிரி எல்லாம் செய்து தோள்பட்டையில வச்சுட்டு தூக்கி கொண்டு வராங்க. நேற்று பார்க்க 10 மைல் இறகு, அதாவது பெரிய பெரிய காவடி புறம் மயில் இறகால கட்டி உள்ளுக்கு பால் குடம் பன்னீர் குடம் வச்சு ஆடி ஆடி கொண்டு போய் அந்த மலேசியாவில முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவதை பார்த்து எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்து விட்டது. நேற்று ஐயா பல விதமான காவடிகள் வந்திருந்தது, நான் பார்த்திருந்தேன். அதுல ஒருவர் ஒரு பெரிய தடி மாதிரி ஒன்றுல அந்த இளநீர், சின்ன சின்ன இளநீர் தானே, செவ்விளநீர், அது குட்டி குட்டி அது 2 பக்கம் கட்டிட்டு பூக்களம் வச்சு வந்திருந்தார். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா ஐயா? அந்த உடம்புல ஊசி போட்டு கோத்து அதுல இந்த சித்திரவதைன்னு இதை சொல்றது இல்லை, இது பரித்தியாகம். இல்ல இது அப்படி இல்லையா ஐயா, இது ஒரு தடி மாதிரி ஒன்று இப்படி இப்படி இதுல வச்சுட்டு தான் அப்படி வந்தா, தோல்ல வச்சுட்டு அப்புறம் 2 பக்கமும் இது இருந்தது. அபிஷேக திரவியங்கள் சொல்றது 14 திரவியங்கள் சொல்றாங்க தானே, அதை எடுத்து வந்திருந்தாரு. சுவாமிக்கு பாருங்க, சுவாமிக்கு அபிஷேகம் என்னன்னது? நல்லெண்ணெய், அரிசி மாவு, மஞ்சத்தூள், அபிஷேக கூட்டு, பஞ்சாமிர்தம், பால், தயிர், நெய், தேனு, விபூதி, சந்தனம், குங்குமம், இதெல்லாம் அப்படியே பெக்கெட் பெக்கெட்டா உள்ள காவடிக்குள்ள வச்சிருப்பாங்க. சில பேர் தன்னை தோல்லையே அதை தூக்கி கொண்டு அபிஷேகம் செய்வாங்க, கொடுப்பா. ஓகே ஓகே, இருக்கலாம் முருகனுக்கு. அது செய்திருந்தா நேற்று. ஆமா, பெரிய முயற்சி தான மாதிரி நாங்கள் பாராட்டக்கூடியது. அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு தரிசனம் கிடைச்சதே பெரிய புண்ணியம். உண்மை உண்மை. இப்படிப்பட்ட இந்த தைப்பூசமெல்லாம் உலகம் அமெரிக்கா முதலாகி ஆஸ்திரேலியா வரைக்கும் கொண்டாடி இருக்கிறார்கள். ஆலயங்கள் உள்ள இடமெல்லாம் ஆலயங்கள்ல கொண்டாடுப்பாரு. வீட்லயும் சிலர் முருக கடவுளை வச்சு அபிஷேகம் நாம் செய்திருந்தாங்க. வீட்லயும் முருகனுக்கு அபிஷேகம் வேலத்தான் சொல்றாங்க. வேலத்தான் வேல், இந்த வெற்றிவேல் முருகனுக்கு தானே சொல்றாங்க. ஆமா ஆமா. அந்த வேலுக்காக அந்த தைப்பூசத்துல வேலுக்கு அபிஷேகம் பண்றது. அவர் வேல் தானே ஜெயிக்க வைத்தது, சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு அந்த வேல் தான் உதவியா இருந்ததாக அம்பாள் பார்வதி கொடுத்ததாக இருந்ததுனால நேற்று பூரா தைப்பூசத்துல முருகனுக்காக விழா எடுத்து கொண்டாடும் வெற்றிவேல் முருகனுக்காக, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான இந்த தைப்பூசத்தை கொண்டாடுவார்கள். அடுத்தது பங்குனி உத்திரத்தன்னைக்கு எல்லா சுவாமிக்கும் கல்யாணம் செய்து அதை கொண்டாடுவார். அப்படி என்றால் இது 2 வாத்தியார் சொல்லி இருக்கிறாரு போல, உலகம் எல்லாம் வாத்திமார்கள் கூடி போச்சு. சொல்லட்டும்,
நல்லதை சொல்லணும். நல்லதை சொல்லுங்கள், இப்ப மனங்களை நோகடிக்காதீர்கள் பிள்ளையாக சொல்லி. இலுப்ப மரத்துல தேன் வடியுது சொன்னா அதை யாரும் குடிப்பாங்களா? இல்ல. அதுதான். ம் ம் இலுப்ப மரத்துல உள்ள தேன் வராது. ஏன்னா இலுப்பையில புறா வௌவால் தான் தொங்கி கொண்டு இருக்கும். இருக்குமா இழுப்பை? யாழ்ப்பாணத்துல பார்த்தீங்க இலுப்ப மரம் எல்லா வீடுகளையும் இருக்கும். ம் ம் அந்த இலுப்ப பழத்தை தின்னுறதுக்குன்னு தான் அந்த வௌவால் வந்து தின்னு கொட்டையை கீழே போட்டிருக்கோம். அவ்வளோத்தையும் பொறுக்கி எடுத்து அரைச்சி இலுப்பெண்ணெய் எடுப்பாங்க. இழுப்பண்ணை. அதுல எந்த வேலை பகலையும் அங்க போய் இருக்க விடாத அந்த வௌவால் இப்படியாக சொல்லப்படுகிறது. பாப்போம், நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது லண்டன் தமிழ் ஆன்மீக பாலம். வாங்கோ, நிறைய பேச வேண்டியிருக்கு, தொடர்ந்து பேசுவோம். கண்ணை துவிந்தவமே காலத்தை போக்காதே. அந்நேரம் சிவன் ராத்திரி 15ஆம் தேதி என்று சொன்னார்கள் ஐயா. ஆமா, ஏன்னா சில இடங்கள்ல இந்தியாவில் அடுத்த நாள் போட்டிருக்காங்க. அது சதுர்தசி திதி 2 வருதுமா. ஆனால் எத்தனையாம் தேதி வரும் சரியாக பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆலயத்தில் சொன்னார்கள் 15 சொன்னார்கள், தெரியல. இப்ப நானும் ஐயா மாதிரி கலண்டரை கிழிக்கிறது இல்லை, பேன் போட்டு வச்சுட்டு. எப்படி இருந்தாலும் அதுல நாங்கள் பார்க்கணுமா, சதுர்தசி திதி அப்ப 15ஆம் தேதி போட்டிருக்காங்க இவங்க. மகா சிவராத்திரின்னு 15 போட்டிருக்கு. ஆனா 14ஆம் தேதியே ஆரம்பம். 14 15 அம்மா 15 தான் 15 சொன்னார்கள். அப்ப ஏன்னா சிவராத்திரி முடிஞ்சனா அடுத்த நாள் அமாவாசை வர வேணும் அந்தம்மா. அப்போ அதுலயே திருவோண நட்சத்திரம் வர வேணும். எப்பவுமே நாங்கள் அந்த நவராத்திரி விஜயதசமி திருவோணத்துல வரும். எல்லாம் இந்த நட்சத்திரங்களை தொட்டுத்தானுமா இதெல்லாம் வாருது. அவிட்டம் திருவோணம், சிவராத்திரி, கீரிமலை நகுலேசர் தேர், மகா சிவராத்திரி விரதம். இப்படியாக இந்த சிவராத்திரி இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கிழங்குகள் எல்லாம் நல்ல நிலைக்கு வருது சிவராத்திரி. 15 இங்க எந்த கலண்டர்ல காணல. 16 பாப்பம். மகா சிவராத்திரி. இந்த 2 பஞ்சாங்கங்கள் ஒரு மாதிரி போட்டுக்கொண்டு போறாங்க. நாங்க என்ன செய்யறது? லண்டனும் இருக்கு, இலங்கையும் இருக்கு. இதுல இந்த கலண்டர் நான் வச்சிருப்பது இதுல ஒன்றும் பெருசா போடுறது இல்லையா அவர்கள்? என்னது சில வேலைமா வியாபாரத்தை கணிக்கப்பட்ட திருக்கடித பஞ்சாங்கம் கிடக்குது. ஆனால் இந்த பிளொக்க காட்டு இருக்கு இல்ல, அது உள்ளுக்கு டேட்டை காட்டு 15ஆம் தேதி காட்டி. டேட்டு இது நீங்க துர்கம்மன் கோயில வாங்கினீங்களோ? இல்ல இல்ஃபர்ட் பிள்ளையார் கோயில்ல. இது வந்து அவங்களுக்கு ஒரு சங்கம் வச்சிருக்காங்களாமா. இந்த முன்னேற்ற சங்கம் இந்த கோயில் எல்லாம் சைவ முன்னேற்ற அவங்க தயாரிக்கிறது. தெரியாம இருக்குமா? பரவாயில்ல. 15 டெம்பிள் யூகே இந்த போட்டிருக்கா பாத்தீங்க. இவங்கெல்லாம் ஒரு அசோசியேஷனா வச்சு மகாசிவராத்திரி அவங்களும் ஒரு குரூப்பா அடிக்கிறாங்க. மகாசிவராத்திரி இருக்குது 15 சொல்லி. இது தனியா சில பேர் பிரைவேட்டா அடிச்சு கொடுக்குறாங்க. ஆமாம் அவங்க அடிக்கிறது. அது கட்ட வர இப்ப காட்டு வர ஐயா பணம் ஒரு பஞ்சாங்கமா மேல ஒட்டுற பணம் 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 எல்லாம் பணமாயிட்டுது. அதை கலட்டி அப்படி அது வேற என்ன ஒரு பிஸ்னஸ் ஐயா, அதை சேர்த்து வைக்கலாம் 3 பவுண்ட்ஸ். அதை கலட்டி போட்டு கிடக்குது கட்ட வேற காட்டு வேறண்டு. என்னதை சொல்றது, எல்லாம் மணிமேக்கி. நான் அவ்வளவு பிளாக்கையும் நான் வருஷம் அடுக்கி வைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நானும் பேண்ட் போட்டு வச்சிருக்கிறேன். ரப்பர் பேண்ட். நான் இந்த தேதி கிழிக்கிறது இல்லை. அப்படியே இருக்குமா? இதுக்கு இந்த வாரம் இந்த பிரைஸ் கிவிங் அந்த பாக்ஸுக்குள்ள வச்சு நல்ல ஐடியா. பாக்ஸ்ல வச்சு இந்த சைட்ல ஒரு கார்ட்போர்ட் ஒட்டி அதுல சாய்பாபா படம் போட்டு அதை கொண்டு சொல்லி அந்த பிளாக் அப்படியே இருக்கும். ஏதாவது யாரா ஐயா போன மாசம் என்ன நட்சத்திரம்னு கேட்டாலும் அங்க இங்க போக தேவையில்லை, இதை டக்குன்னு எடுத்து போட்டு பார்த்து சொல்லி.
அந்த படத்துக்கு மேலே தான் நீ திரும்ப நீங்கள் திருப்பி வைப்பீங்க படத்தை திரும்ப வைக்கலாம் என்ன ஓகே 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 நல்ல விஷயம் ஐயா கிட்ட தான் நிறைய விஷயங்களை நானும் கற்றுக்கொண்டு வருகிறேன் இதெல்லாம் நாங்கள் தேடி போனா கிடைக்காது கிடைக்க உண்மைதான் எனக்கு கிடைச்ச ஒரு மெடல் அதையும் அவருக்கே சாய்பாபாக்கே மாட்டி வச்சு அதாவது எதுவுமே நாங்களும் இந்த காலத்துல தேடி போய் ஒன்றும் செய்ய முடியாது இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வோம் உண்மை வாழ வேண்டும் உண்மை உண்மை நேற்று ஒரு அம்மா வந்தா ஜாதகம் பார்க்க தனக்கு 2 ஆம்பளை பிள்ளையா அதுக்கு இடையில அவள கர்ப்பபாத்திரத்தை எடுத்துட்டாங்க அவ என்கிட்ட கேட்கிறான் ஐயா இங்க வந்து எனக்கு ஒரு பொம்பளை புள்ள தேவையா இருக்கு வாடகை தாய் இங்க எங்க கிடைக்கும் நான் எனக்கு இந்த ஊரை பத்தி அவ்வளவு தெரியாது மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல வாடகை தாய் இருக்கு நீங்க அங்க விசாரிங்கோ பொம்பளை பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளை வேணும் அப்படி 5 வீடு 6 வீடுக்கு மேல இருக்கு ஆனா 2 பிள்ளைகள் இருக்கு தானே கடவுளே இந்தியாவுக்கு போய் நல்ல பிராமண குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை அநாத மடத்துல கொண்டு போட்டுறாங்க அப்படியா அநாத மடத்துல நீங்க போய் இந்த பொம்பளை பிள்ளைய தச்சு பண்ணி எடுத்துட்டு வாங்கணும் அப்படி செய்யலாமோ அது 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும் அரசாங்கமே செய்து கொடுக்குது இப்படிதான் சொல்லிவிட்டேன் நான் வாடகை தாய் ஒண்ணு வேணாம் வாடகை தாய் நீங்க எடுத்தாலும் ஒரு 15 லட்சம் 20 லட்சம் செலவழிக்க வேண்டி வரும் அவளை லுக் அவுட் பண்ணணும் அதுக்கு பிறகு பல பிரச்சனை உண்டாகக்கூடிய சூழ்நிலை வரும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நீங்க இந்தியாவுக்கு போக சென்னையில அநாதை இல்லம் இருக்கு அதுல உள்ள பிள்ளைகளை பார்த்து நல்லா தத்தெடுக்கலாம் எடுத்து நீங்கள் குழந்தைக்கு வளர்த்துக்கோன்னு சொல்லிவிட்டேன் என்னால முடிஞ்ச உதவி நான் சொன்னேன் சரி அவர்கள் அங்க செய்ய மட்டும் செய்யலாம் தானே ஐயா ஆமா தொடர்ந்து நான் பேசுவோம் சிவராத்திரி இதுலயும் பாருங்க சில பேர் இந்த தைப்பூசத்துக்கு வேண்டி 45 நாள் விரதம் இருக்கிறாரு ஓகே ஓகே மாலை போட்டு இந்த சபரிமலை விரதம் மாதிரி அட்டகாசம் பண்றது இல்லை இந்த சபரிமலை விரதம் இருக்காங்க அதெல்லாம் ஒரே அட்டகாசமா இருக்கும் அப்படி இல்லை சாந்தமா இருக்கிறாங்க மஞ்சள் வேட்டி சிகப்பு வேட்டி கட்டி கொண்டு நேற்று பெண்களும் மஞ்சள் சாரியலுடன் புருஷனும் பெண்டாட்டியுமே விரதம் இருக்காங்க தைப்பூசத்துக்கு இருக்கிறது ஓகே ஓகே இருந்து அந்த 45 நாளும் சைவமா இருந்து முடிஞ்ச அளவு கடைசி நாளைக்கு எந்த அளவு பால் குடம் பன்னீர் குடம் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து முருகனை திருப்திப்படுத்தி சாந்தப்படுத்துகிறார்கள் இதுல பௌர்ணமி தான் முக்கியமாமா தைப்பூசமும் பௌர்ணமியும் 2ம் சேர்ந்து வருது அதுதான் விசேஷம் பூச நட்சத்திரம் எப்பவுமே கடக ராசி ரொம்ப சிறப்பானது அதுலேயும் இனிவார நட்சத்திரங்கள் பூசம் முடிஞ்சால் அப்புறம் ஆயில்யம் வரும் இன்னைக்கு ஆயில்யம் தொடங்கி இருக்கு அடுத்தது மகம் வரும் அப்புறம் பூரம் வரும் இப்படியாக இந்த தை மாசம் 15ஆம் தேதிக்குள்ள தை மாசம் முடிஞ்சிடும் அப்புறம் மாசி மாசம் வந்தா மாசி மாசத்துல வந்து மாசி மகம் இப்ப எல்லாம் நாளைக்குதான் நல்ல நாள் பார்த்து கொடியேற்றிடுவாங்களா அம்பாள் கோயில மாசி மக திருவிழா அப்படின்னு மாசி மகம் மாசி மகம் நடக்கிறானே இலங்கையில நான் பார்த்திருக்கேன் மாத்தளை மாரியம்மன் கோயில்ல தான் இந்த மாசி மகம் திருவிழா 5 பஞ்சரங்க இது அதுக்கு முந்தி கொட்டாஞ்சேரி முத்துமாரியம்மன் கோயில பல வருஷங்களுக்கு முந்தி மாசி மகம் திருவிழா செய்தவர்கள் இந்த நாட்டின் கலவரத்தின் பிரச்சனையால நிப்பாட்டிட்டாங்க அல்லாட்டி அந்த காலத்துல மாசி மகம் திருவிழாவுக்கு முருகதாஸ் வருவார் சீர்காழி கோவிந்தராஜன் சௌந்தரராஜன் இப்படி இவங்க எல்லாம் வந்து இருவரவா கச்சேரி செய்வாங்க வெடிய இப்படியெல்லாம் நடந்தது அப்புறம் இந்த குதிரை ஆட்டம் சொல்லி போட்டு பொய்க்கால் குதிரை ஆட்டம் சொல்லி ஒன்று இருக்கு தெரியுமா அவர் மதுரையில பெரிய பேர் போனவர் சண்முக சுந்தரம் அவர் வந்து சிவராத்திரி அன்னைக்கு விடிய ஆடிக்கொண்டே இருப்பார் இப்படி எல்லாம் பார்த்த நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு
இப்போதைக்கு கலை நிகழ்ச்சிகள் குறைஞ்சாலும் ஆனாலும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. ஆனா இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகளாம் முக்கியமாக கருதப்படுவது அது மட்டும் இல்லையா, இதுக்குள்ளேயே என்னவெல்லாம் பூஜை செய்கிறார்கள் ஐயா. இப்போ உங்களோட மகள் நல்லா பாடுவான்டா ஸ்டேஜில இடம் கொடுக்க மாட்டேன். அது சப்போர்ட். இப்ப கோயில தேவாரம் படிக்க கூட அதுக்குள்ள பாடினவரிடம் நிற்பார்கள் ஐயா. அவர்களே கொடுக்க மாட்டாரு. எல்லாம் ரெக்கமெண்டேஷன், முகஸ்துதி முகஸ்துதி. அன்னைக்கு கூட ஒரு ஆள் என்ன சொல்றாங்க, இந்த மகள் நல்லா பாடுவாங்க, அங்க அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை, பாட விடுறது இல்லை. அது என்னடாலையா, அந்த பெரியவர்களே ஒரு கொஞ்சம் பேர் பாடிக்கொண்டே இருப்பார்கள் 5-6 கோயில்கள். அவர்கள் இந்த இளையவர்களுக்கு இடத்தை கொடுக்க மாட்டாங்க. அதை ஆலய நிர்வாகத்தினர் தான் பார்த்து செய்ய வேண்டும். இந்த கோயில்ல பாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கு. சாமி தூக்கும் போது தேவாரம் பாடுறாங்க. சுற்றி வந்த பிறகு ஈசானம்னு ஒரு இடம் இருக்கிறாங்க, மணி அடித்து கற்பனை காட்டுவாங்க. அப்படி வாரதோ அந்த இடத்துல அந்த மற்ற பிள்ளைகளை ஒவ்வொரு நாளைக்கு பாட விடலாம், வழியா விடலாம். 365 நாளும் திருவிழா நடக்குதுதானே இல்லாமைத்தியே. அப்ப அந்த 325 சொல்லும்போது அந்த 325 அடியார்களுக்கு ஒவ்வொரு நாளையும் பாட பேர் போட்டு கொடுத்து வருஷம்னா பாடுவாங்களே. இதே சுட்ட தோசையை திருப்பி திருப்பி ஒரே ஆளே சுட்டு அதே ஆக்கள் பாடிக்கொண்டிருப்பினும், ஆனால் அவர்களுக்கும் ஒரு அதனால என்னமா இந்த பிள்ளைகளுக்கு பக்தி வர மாட்டேங்குது. இன்னைக்கு பாட விட்டா அவங்க வீட்டுல போய் நல்லா பாடவாங்கி அடுத்த தடவை இன்னும் ராக தாவளம் பல்லவியோட பாடுவாரு. விடுறதில்ல. நாங்க இடம் கொடுக்க வேணும். நானெல்லாம் ஸ்டேஜில் யார் மந்திரத்தில் வந்தாலும் முன்னுக்கு விட்டுருவேன், சொல்லுங்க. தெரிந்தவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா தனியா அவர்கள் முன்னேற வருவார்கள். அவங்களே ஊக்குவிக்க வேண்டும். நம்ம அல்லாடி அவங்கள நம்ம படிச்சு என்னத்தை செய்ய போறேன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு கற்றது கையளவு தானேம்மா. அதுதான். தமிழ் மொழி நான் முந்த நாள் செய்திருந்தோம் ஐயா. இங்கு மிக சிறப்பாக லைஃப் பாத்தீங்களா, மிக சிறப்போடு எல்லோரும் அந்த பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நல்ல சிறப்பாக செய்திருந்தாங்க. நிறைய பேர் ஒரு 10 வருஷத்துக்கு முன் இந்த நடாமோன்ற முயற்சியால சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பெரிய கற்று எழுதக்கூடியது, பெரிய பெரிய சாதனையாளராக மாறிவிட்டது எனக்கு சந்தோஷம். அதுலயும் சிறப்பு குழந்தைகளையும் அவர்களுக்கு உண்மையில என்ன சொல்றேன்னு தெரியல, கடவுள் அருளும் கொடையும் எவ்வளவு திறமை ஐயா அவர்களுக்குள் இருக்கு. ஓவியமாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், எல்லாம் அந்த மனப்பாடத்தில் வைத்தே செய்வார்கள். உண்மையில சில பிள்ளைகள் கவிதை கூட பாடுதே. அதுதான் நான் சந்தோஷப்படுறது. ஏன்னு கேட்டா, நாம் எடுத்த கொள்கை, இந்த நடாமோனையாட கொள்கை பிள்ளையாள், அது ஆரம்பம் 1 வித்தாகி 2 வித்தாகி இப்ப அப்படியே பூத்து கனிஞ்சு தொங்கக்கூடிய நிலையில வந்துருக்கு. உண்மை. தர்மாயா காண இல்ல, ஸ்கூல் கொண்டு விட போயிட்டாரு. அவர் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு வரேன்னு சொல்றதானே ஐயா. சரி, வரட்டும், வந்தோம்னா அந்த சப்ஜெக்ட பேசுவோம். நான் இன்னைக்கு இந்த அவருக்காக அந்த குடிகளை பத்தி கொஞ்சம் விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால தொடர்ந்து பேசுவோம். இந்த சூரன் அண்ணன் தம்பி, சூரன், சிம்மாசுரன், கஜமுகாசுரன், இப்படி சொல்லி அண்ணன் தம்பி 5 பேர். இந்த 5 பேரும் சுக்கிரனுடைய விந்து தான். அப்ப அவங்கள யாருமே அழிக்க முடியாது, ரூபம் மாறலாம். அதனாலதான் சேவலும் மயிலாக வந்து திருக்கை வேல தங்கி பூர்த்தி போட்டின்னு சொல்றது. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இந்த நவக்கிரகங்களை 9 பேரையும் கொண்டு போயிட்டு படிக்கட்டாக வச்சு அதுலதான் அவரை ஏறி போறோம். நவக்கிரகங்களை கொண்டு கட்டி போட்டு இந்த படிக்கட்டுல ஒவ்வொருத்தரையும் படுக்க வச்சு அவங்கள மேல ஏறி நடந்து போறது. இப்படி இருக்கிற காலத்துல சனி பகவான் என்ன செய்யறார், இந்த உடம்ப இப்படி சொரியுது உருட்டுறார். உருட்ட இந்த வேர்வை நின்ன ஒரு வந்தா அதுல கருப்பு குளிய மாறி வரும் பாத்துக்கீங்க. உடம்புல அழுக்கு சேர்ந்தா உருட்டுனா குளிய மாறி வரும்.
அதுக்கு சனி பகவான் உயிர் கொடுக்கிறார். ஓ ம் கொடுத்தோட குளிகை குளிகை டெப்லெட். டேப்லெட் குளிகை ஆயுர்வேதத்துல குளிகை தானே சொல்றது, குளிகை. குளிகை குளிகைன்னு அந்த குளிகை தமிழ்ல அந்த குளிசை குளிசைன்றவார்கள் குளிகை தான் சரியான அது சனி பகவான் அந்த குளிகைக்கு உயிர் கொடுத்து ம் அந்த சூரனை பார்க்கிறார். ஏன்னா இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா நவக்கிரகங்களை எல்லாம் தலைகளை படிக்க வச்சிருக்காரு. ஏன்னா நவக்கிரகனுடைய பார்வை பெற்றாதானே தோஷம் பிடிக்கும். ம் இவர் தலைகளை எல்லாரையும் படுக்க வச்சதுனால அவர் குளிகையை எடுத்து குளிகைக்கு உயிர் கொடுத்து அந்த சிம்மாசுரன் கஜமுகாசுரன் உங்களை பார்க்கறதுக்கு கையில வச்சு உருப்படி காட்டுறாரு, உருட்டி கொண்டு இருக்கிறார். ஆ இலங்கையில கூட ஒரு ஜனாதிபதி கையில உருட்டி கொண்டு இருந்தா உங்களுக்கு தெரியுமா ஒரு கதை? இல்லையா ஞாபகம் இல்லை அவருக்கு இதுதான் வேலை. ஓகே உருட்டி 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 ஆட்களை உருட்டுறது. உருட்டு ஓகே அந்த உருட்டு இப்படி உருட்டி உருட்டி அந்த ராவணன் அந்த சுகுணனை பார்த்து விட்டவன அந்த குடியனுடைய திருஷ்டி அவர் மேல பட்டுது. அப்ப அவர் வாரத்தில ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த நாள் அவன் காலை மாலை மத்தியானம் சாயந்தரம் 1 மணித்தியாலம் அவர் இந்த பஞ்சாங்கத்துக்குள்ள வந்து அரசாட்சி செய்வார். அதுக்கு சொல்றது குளிய நேரம். குளிய நேரம். அந்த குளிய நேரத்துல விளக்கு வைக்கலாம், மந்திர சித்தி செய்யலாம், தேசிக்கா விட்டலாம், பூசணிக்கா விட்டலாம், இதுக்கு வைக்கலாம். அவர் உதவி செய்வார். நல்ல காரியம் தாலியெல்லாம் கட்டக்கூடாது. தாலி கட்டு என்னென்ன எதிர்ப்பு சக்திகளை நாங்கள் எதிர்க்கணுமோ அதுகளை செய்யலாம். இப்ப ஒரு ஆளுக்கு நீங்க சொல்றீங்க எனக்கு மந்திர உபதேசம் பண்ணுங்க, நான் ஏதாவது ஜெபிக்கலாம்னு சொன்னா அந்த நேரம் குளிய நேரத்துல சுக்லாய 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 ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ண அது யோக போக சுகத்தை கொடுக்கும். இந்த பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க காலையில எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் சுப நேரம் மகண்டம் குளிய காலம். குளிகை குளிய காலம் மண்டல் என்ன அது நல்ல நேரம் மண்டல் அர்த்தப்படுமா? இல்லையம்மா, பொதுவானது உங்களுக்கு சாதகமாகிக் கொள்ளக்கூடிய நேரம் குளிகை. ஓகே குளிய நேரம் இது கால ஓரைன்னு போட்டுருவாங்க. இதுல சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கான் வருவாங்க, சுக்கிரன் வருவாங்க. அந்த இது குளிய வராது. குளிய நேரம் இப்ப குளிப்ப சுப நேரம் நல்ல நேரம் அது கூட நேரம். இப்ப குளிய நேரம் நாங்களே நண்டையா அதை எடுக்கிறது. இப்ப சுப நேரம்னா பஞ்சாங்கத்திலே போட்டுருவாங்க. போட்டுருப்பாங்க அது இருக்கு. ஆனா குளிகை நேரம் குளிகை நேரம் தான் இந்த மந்திரங்கள் ஜெபிக்கக்கூடியது, தேசிக்காவற்றது, இதுக்கெல்லாம் நாளை பஞ்சாங்கத்திலே இருக்குமா. அப்ப அது நல்ல நேரத்துக்குள்ள வருமா? நல்ல நேரம் இல்ல, நல்ல நேரம் தாண்டி தான் வரும். தாண்டி யமகண்டத்துக்கு முதல்ல வரும் அப்படின்டா. யமகண்டத்துக்கு பின்னுக்கும் வரும் முன்னுக்கும் வரும். அந்த டைமுக்கு ஓகே அந்த டைமை தாண்டி தேய்பிறையை வச்சு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இந்த பஞ்சாங்கத்தில் இருக்குமா. சும்மா இருக்கும்போது ஒரு பக்கமாவது. அப்ப திருக்கணிதம் அது ஓகே அதுல இருக்கிறது என்னமா திருக்கணித கலண்டர் அதுல இருக்கிறது ஓகே இருக்குமோ? அதுல போட மாட்டாங்க. இல்ல அதுல இல்ல இப்படி இல்ல பஞ்சாங்கத்தை சொல்ல கலண்டர்ல சில விஷயங்கள் இருக்கிறது ஓகே. அந்த டைமுகள் சரியா இருக்கும். அப்படி அதெல்லாம் சரியா இருக்கும். அதெல்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனா என்னன்னு கேட்டாங்களா, இப்ப தைப்பொங்கல் அன்னைக்கு கரிநாள்னு போடுறாங்க. இப்ப கரிநாள் எடுத்துட்டாங்க. இப்ப எடுத்து 5-6 வருஷம் ஆச்சு. கரிநாளே போடுறது இல்லை. இப்ப இல்ல கரிநாள். ஓகே. ஆனாலும் சில பஞ்சாங்கங்கள் அந்த பழைய பிரிண்ட வச்சுக்கொண்டே கொப்பி அடிக்கிறது தானே, புதுசா கணிக்கிறது இல்ல. கரிநாள்னு போட்டுருவாங்க. அப்ப ஆட்களுக்கு சந்தேகம் வரும், ஐயா என்ன ஐயா நீங்க கல்யாண நாள் கொடுத்தீங்க, இப்படி கரிநாள்னு போட்டிருக்கீங்க. அப்ப நான் இதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டிய கரிநாள் இல்லையம்மா, இது செய்யலாம், இப்ப இந்த பாருங்கன்னு அவங்களுக்கு அந்த படம் பிடிச்சு அதை கொடுத்து விடுறது வச்சு கொள்ள வேண்டும்.
ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நிறைய வாக்கியமா வந்துடுவாங்க. அதுதானே குழப்புறது என்ன இருந்து கொண்டு குழப்பைக்க அது மனம் சரியா கஷ்டப்படும் உரியவர்களுக்கு. அப்ப எங்கிட்ட வந்து கேட்கிறவங்களுக்கு நான் இடமா எல்லா பக்கங்களுமே எடுத்து போட்டோ காப்பி கொடுத்துருவேன். இது ஆதாரத்தை காட்டுப்போ அப்படின்னு. என்று கேட்டா இப்ப முந்தி மாதிரி இல்லையம்மா, சொல்றதை மட்டும் கேட்டு போக மாட்டாங்க. அவங்களும் சகலவிதமான ஆதாரங்கள் தான் இப்ப கேட்கிறாங்க. பாக்குறாங்க இப்ப கம்ப்யூட்டர்ல போட்டு பாக்கணும் 4 பேர்கிட்ட கேட்கிற விஷயங்கள் இப்ப தெரிய வருது. கம்ப்யூட்டர்ல ஐயா சும்மா ஒரு ராசி நட்சத்திரம் போட்டா அதுல என்ன வரப்போகுது? அது இவ்வளவுதான் வரப்போகுது. கம்ப்யூட்டர் வந்து நாங்க கொடுக்கறது தானே அது தரப்போகுது. உண்மைதான். நீங்க கணிக்கணும் என்ன. அதுல காலையில இங்க லண்டன்ல சூரிய உதயம் எத்தனை மணின்னு போட்டிருக்காரு. இப்ப லண்டன்ல சூரிய உதயம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட அந்த கலண்டர்லயே போட்டிருப்பான் 7:37 சூரிய உதயம் மேல போட்டிருப்பான் அவர் தூண்டல் சைட்ல. இதுல எல்லாமே இருக்குமா, ஆனா கவனிக்கிறது எல்லாம் பாக்குறதுல தானே தேவையானதை பாக்குறது. காலையில எழும்பின உடனே ஆனா நானு ஃபேஸ்புக்ல உங்களோட இது பாக்குறேன் நானையா, அதுல நல்லா போடுறீங்க எல்லாம், அப்படி போடுங்க நல்லா இருக்கு. சூரியோதயம் 7:40. நாங்க எல்லா பஞ்சாங்கத்தையும் யாராரு என்ன போடுறோம் அதெல்லாம் தேடி பிடிச்சுமா நல்ல முகூர்த்தங்கள். இல்ல அது நல்ல விஷயம் ஐயா, அது தெரியாத நான் அதுல உங்களோட இதுகள் பாக்குறேன். ராசிகள் எல்லாம் ராசி எல்லாம் போட்டிருப்பீங்க. நாங்கள் இருக்கணும் ஸ்கூலியோ யூனிவர்சிட்டியுமே படிக்க இல்லாதமா, நேரம் கிடைக்கும்போது படிச்சு கொள்வோம். உண்மைதான். இல்ல அது நல்ல விஷயம் ஐயா நீங்க செய்யறது, உண்மை இல்ல. நன்றி. பேஸ்புக் என்பதேமா ஒரு நல்லது. குப்பைகளை கொட்டாம நல்லதை கொட்டினா பாக்கலாம். நாங்கள் இப்ப ஊர் சண்டை ஊர் பம்புகளை பார்க்கலாம், இதுகளை பார்க்கலாம். மட்டும் இப்ப இன்றைக்கும் போட்டுக்கிறீங்க இதை பற்றி ராசிகளை பற்றி பார்த்தேன். நாங்க வரவேற்றுக் கொள்வோம். கண்ணை துவிந்தோமே காலத்தை போக்காது. வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம் ஐயாவுக்கும் போனவர்களுக்கும். தைப்பூசம் பற்றி நிறைய பேசியிருந்தோம், நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். உங்களை ஐயா பார்த்துட்டு இருக்கிறார், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு. குடிகளை பற்றி தான் நாங்க இப்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த சூரன் சிம்மாசுரன் என்ன செய்யறார்கள், இந்த நவக்கிரகங்கள் தங்களை பார்க்காம இருப்பதற்கு படிக்கட்டு அரண்மனையில ராஜ சிம்மாசனத்துக்கு கீழே இவங்களை கொண்டு கலகுகளா படுக்க வச்சிருக்காங்க. சரிங்களா? படுக்க வச்சு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வேலையை கொடுக்குறாரு. நீ இப்போ இந்த அரண்மனையில சமையல பாரு. யார் அக்னி பகவான் தானே சூடு, அவரை கொண்டு சமையல பார்க்க சொல்றாங்க. அப்போ இந்திரனை கூப்பிட்டு, இந்திரன் வந்து கடல் சம்பந்தமான துறையாளர்கள் நல்ல மீனா வாங்கி பிடிச்சு அதை நீ கொண்டு வை, நான்வெஜ். இப்படியாக ஒவ்வொரு கிரகத்துக்கு வேலை கொடுத்து வார நேரம் சனி பகவானுக்கு ஒரு வேலையும் இல்லை, அவர் அப்படியே படுத்தே கிடக்குறாரு. சில நேரம் எங்கட உடம்பு கணிக்கிற நேரம் நாங்க இப்படி தடை கொடுப்போம் தானே. அந்த தடை கொடுக்கும் போது அங்கே இருந்து ஒரு அழுக்கு உருண்டு அவருக்கு கையில வருது. இந்த மாணிக்கல் வர்ற மாதிரி அது அவரோட உடம்புல இருந்து வந்து அழுக்கா இருக்கிறால குளிகை. இந்த டாக்டர்மார் ஆயுர்வேதத்துல என்ன கொடுப்பாங்க, குளிகை கொடுப்பாங்க. அந்த குளிகையை தான் குளிகளாக மாற்றி கையில வச்சுக் கொண்டே சூரனுக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். இந்த குளியல் சூரனை பார்க்க பார்க்க அவன் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் குறைஞ்சு கொண்டே வருது. அதனாலதான் நல்ல கிரகங்கள் பார்த்தால் நல்லது நடக்கும், தீய கிரகங்கள் பார்த்தால் தீயது நடக்கும். அதனாலதான் சில பேர் சனீஸ்வரன் வெள்ளி செடி பத்த வச்சுட்டு ஓரமா நின்று கும்பிடுவாங்க, நேரா நின்று கும்பிட மாட்டாங்க. அப்ப இந்த குளிகையாகப்பட்டது பிற்காலத்திலே ஜாதகத்திலே சூரியன் 9 பேர், சூரியன் சந்திரன் செவ்வாய் 7 பேருக்கு கொடுத்துட்டு ராகு கேதுகளுக்கு ராசி சஞ்சாரம் இல்லாததுனாலே அதுகளுக்கு ஒரு வாரத்துல 7 நாள் தானே, ராகு கேதுகளுக்கு 4 இல்லை. அதுல எப்பயா வந்து சர்வராசியாதிபதியா வரும். இந்த குளியலுக்கு ஒரு நாளைக்கு காலையில 9:30 சாயந்தரம் 3:30 மணிக்குள்ள 1 மணி தியானம் கொடுக்குறாங்க. குளிய நேரம் உண்டு. இப்ப வியாழக்கிழமை குளிய நேரம் 9 to 11.
அந்த குளிய நேரத்துல ஒரு மந்திர உபதேசம், மந்திர புத்தகம், மந்திர சித்தி, நல்ல விபூதி வச்சோண்டு சுக்ராய சுக்ராய ஜெபிச்சு பூசினால் நல்ல பலன் கிடைக்கும். ஐயா இதில் ஒருவர் கேட்டிருந்தார் ஐயா, அந்த அமாவாசை நேரங்களில் தனது பிள்ளை அவர் ஓகே ஒன்றுமே இல்லை, அந்த பிள்ளைக்கு நார்மல் தான். அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அந்த கோவப்பட்டு கத்துறது, கொஞ்சம் கூடுதலாக அது இதை எடுக்கிறது கொஞ்சம் கூட, அந்த நேரம் கோபம் கூட இருக்கும். அப்படி அதுக்கு எதுவும் செய்யலாம்? அது அம்மா ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முதல் ஒரு குழந்தை குளம்படி செய்து சுகமில்லைன்னு கேட்டா நாங்கள் அவங்களோட ஜாதகத்தை பார்க்கறத விட என் அப்பா அம்மா ஜாதகத்துல ஏதாவது பிதுர் தோஷங்கள் இருக்கா, அவங்களோட வம்சத்துல யாராவது பஸ்ல தண்ணீர் அடிபட்டு இருந்தாங்களான்னு பார்த்து அதுக்கு பரிகாரம் செய்தால் இந்த புள்ளிக்கு சுகம் வரும். பூத தோஷம், பிரேத தோஷம், பிசாசாது, சல்லியாதம். ஜாதகம் என்பது ஒரு உலகம் தானே, அதுக்கு மேற்பட்டது பூத தோஷம், பிரேத தோஷம் உள்ளது. அதாவது அந்த குருதேவதை சஞ்சரிக்கிற இடம். அவர்களுக்கு என்ன செய்யணுமையா? கோயில கொண்டு அம்மா வீட்டுல வடகிழக்குல ஒரு பூசணிக்காய் வாங்கி சும்மா ஒரு கப்புல வச்சு விட்டா போடும். வாசல்ல கொஞ்சம் டெய்லி மஞ்சள் தண்ணி தெளிக்கணும். அப்புறம் தினம் ஒரு சுக்கிரனுக்கு விளக்கு வச்சு இது பண்ணி கொண்டே வரலாம். கோயில்ல போயிட்டு ஒரு நூலை கட்டி விட்டா போயிடும். அதாவது இந்த பாலாரிஷ்டம் சொல்லி இந்த குழந்தைகளை துன்புறுத்துவது. சில பேர் நாய்க்காசு அடிச்சு போடுவாங்க, தெரியுமா? நாய்க்காசு இருந்தா இல்ல, காசு வெட்டி போடுற எல்லாம் நாய்க்காசா? ஓமையா, அது இந்த காசுல பஞ்சாயுதம் சொல்றாங்க தானே, அது செப்பு செப்பு அதான் சொல்றீங்க. பஞ்சாயுதம் அதுல கத்தி கத்தி கோடானி. ஓகே ஓகே. இது சும்மா நாயின் படம் மட்டும் பித்தளையில அடிச்சு விற்கிறாங்க இந்தியாவில், நாய்க்காசு. இத நூல்ல கட்டி கழுத்துலயோ இடுப்புலயோ கட்டி விட்டா அந்த பிள்ளைக்கு தொய்வு வராது, கோவம் வராது. சில நேரம் இந்த கக்குவான்னு சொல்ற ஒரு வியாதி இருக்கு, இருமல் மாதிரி. இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு 5 வயசு வரைக்கும் பாலாரிஷ்டம் வராம தடுக்கக்கூடியதுக்கு இருக்கு. இந்த கேது தோஷம் உள்ளவர்களுக்கு என்னையா செய்யறது? கேது தோஷம் எப்படி தோஷம்னு பார்க்கணும். பிதுர்களால வருதா, ஜாதகத்திலே வருதா, நீசமடைஞ்சு வருகுதா, அல்லது இவங்க அப்பா அம்மா ஏதாவது வீடு கட்ட போய் பாம்புகளை அடிச்சு அதால வந்ததான்னு ஆராய்ச்சி பண்ணாதான் மருந்து கொடுக்கலாம். இப்ப பாம்புகளை அடிச்சுன்னு சொன்னால் அதான் சர்ப்பதோஷம். அதுக்குதான் அந்த கோவில்ல அந்த 2 பாம்பு பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும், அதுக்குள்ளுக்கு சிவலிங்கம் இருக்கும். நாகபூஷணி அம்மன் கோவில்ல போய் பால் வாங்கி கொடுக்க சொல்லுங்க, சரியா போயிடும். சரி, ஓகே ஓகே. அதனால ஐயா சொல்றது எல்லாம் தெரியாத பொது வருத்தம் இல்ல, பெருசுத்தமிழ் தானா? டீப்பா நீங்க எல்லாம் என்ன வருத்தம் சொன்னாதான் ஐயா சரியான மருந்து தருவேன். இல்ல இதுதான் நம்மள காய்ச்சலுக்கு இப்ப ஊர்ல ஐயா ஒரு பாபகண்ட நான் விட மாட்டேன் தானே, அதை அடிச்சுதான் இதாண்டுவாரு. அப்ப அப்படியான நேரங்கள்ல ஒரு சிலருக்கு இதுகள் இருக்கும் தானே, கேது தோஷம், ஒவ்வொரு தோஷங்களும் அதுக்கு தான். என்னன்னா ஐயா சொன்னது பொதுவான ஒரு பரிகாரம் தான், தனித்தனியா பார்க்க பரிகாரங்கள் வேறுபடும். இல்ல பாம்பு அடிச்ச தோஷம், பாம்புகள் அடிச்ச தோஷம் தான் அது. அது ஐயா இப்ப சிலர் சொன்னார்கள், அந்த செப்புல பாம்பு மாதிரி இருக்கு தனியா, அதை வாங்கி அந்த காப்பு மாதிரி அதை போட சொல்லி சொன்னார்கள். அம்மா முதல் பார்க்கணும், எதுக்காக இந்த குழந்தைக்கு இந்த தோஷம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தை பிறக்கிற நேரம் கேது நீசமாக இருந்தால், அந்த குடும்பத்துல சர்ப்பதோஷம். அப்ப அதுக்கு சஷ்டிக்கு போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி விட்டா போயிடும். முருகனுக்கு அபிஷேகம், ஏன்னா முருகன் தானே முக்கியம், அதுல போயிடும். அப்படி சஷ்டி அபிஷேகம் பண்ற நேரம் அது எல்லாம். இப்ப கேதுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் ஐயா? கேதுதான் முருகப்பெருமான் தாமா நாகராஜன் சொல்றது. அவர் தான் இந்த நாகர்களுக்கு எல்லாம் சஷ்டியை நோக்க சரவண பவனா சொல்றதுன்னா, சஷ்டி என்பது இந்த சர்ப்பதோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு மந்திரம். முருக கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணா சரி. அதனாலதான் இந்த சஷ்டிக்கு பூஜை பண்ற நேரம் இந்த குழந்தைகளுக்கு நாகதோஷங்கள் எல்லாம் விலகி சுகத்தை கொடுக்கக்கூடும்.
நான் பாம்ப காணையில என்ன தேடுறீங்களே? பாம்பை தர்றார் ஐயா. நான் பாம்பை தேடுறேன். சத்து. அதாவது ஒரு காரியம் சொன்னா உடனே அது சரியா வரும். ஐயா எல்லாம் கையில வச்சிருக்கிறார் பாருங்களேன். நான் இந்த குழந்தை பிறந்த பிள்ளைகளுக்கு அஹ், ஒரு புண்ணியாகத்துக்கு கூப்பிடுவாங்க தானே, அப்ப இதை ஒரு நூல்ல போட்டு இதை கட்டி விடுவேன். அது என்ன நாய்க்காசு. இதானே நாய்க்காசு. நாய்க்காசு. நாய்க்காசு அது பைரவர் மாதிரி அப்படியே நிப்பார். ஓகே. இது இப்படி கட்டி விட்டாங்கன்னா அந்த தொய்வு வராது. காக்குங்க வாந்தி வரும் பிள்ளைகளுக்கு அது வராது. இது எங்கயா வாங்குற நீங்கள்? இந்தியாவிலையா? இது நான் இந்தியாவில் நிறைய வாங்கி வந்து வச்சிருக்கிறேன். அதை கட்டி இதெல்லாம் கடையில போனா கிடைக்காது. சில பேர் வசதியானவங்களும் சொல்லிடுவேன், இதை ஆசாரிகிட்ட கொடுத்து தங்கத்துல அடிச்சு கழுத்துல மாட்டி விடுவோம். ஏன்னா சில பேர் இந்த செம்பு போட்டா அடுத்த இவ்வளவு வசதியாயிரும் போய் செம்ப போட்டிருக்கேன்பாங்க. அதுக்கு அவங்கள்ட்டயே சொல்லிடுவேன், நான் தாரேன், நீங்க ஆசாரிகிட்ட கொடுத்து அச்சு போட்டு தங்கத்துல மாட்டி விடுங்க. இப்படியாக பாலாரிஷ்டங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதிலேயும் ராகு கேதுக்கள் தோஷமானால், ராகு கேதுக்கள் தோஷமானால் இப்ப நீங்க கேட்டீங்கன்னா கேது தோஷம், அந்த மாதிரி கேது தோஷத்துக்கு இப்படி செம்பாம்பு கரும்பாம்பு 2 பாம்பு வாங்கி வீட்டிலே வச்சு கும்பிடலாம். வீட்லயும் கும்பிடு கிண்ணத்துல வச்சு காலையில எழுப்பி கொஞ்சம் தண்ணியை விட்டு கழுவிட்டு ஒரு 2 பாலை விட்டுட்டு சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு தினம் கும்பிட்டு கொண்டு வர இந்த சர்ப்ப தோஷங்கள், அந்த குழந்தைக்கு நீங்க சொன்னீங்க இந்த ஒரு பிட்டு மாறி எல்லாம் வருது, கோபம் கூட வாரன்னு சொன்னார் தாயார். அதெல்லாம் அந்த அது அந்த பித்தர்கள் தான் உடம்புல வந்து ஒட்டுறது, ஏவி விடுறது. இப்ப நான் இங்க இருந்து வாரவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து விடுவேன். அப்ப இதெல்லாம் நாகதோஷ பரிகாரங்கள். இதுக்காக கண்டபடி காசு ஒன்றும் செலவழிக்க தேவையில்லை. உண்மைதான். நீங்க இருக்கு தானே, அதுல வாங்கலாம். அல்லாட்டி இதுக்கு பரிகாரம் தேவை போனீங்கன்னா அவங்க அனுமார வாழ் மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் வந்து சேருமோ. உண்மைதான். அதான் ரொம்ப பேருக்கு என்ன சந்தோஷம்னா, நான் இந்த சிலவில்லாம பரிகாரங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப தோஷமான வீட்டுல ஒரு சுக்கிரனுக்கு ஒரு 5 விளக்கு வைக்க போரும். அடுத்த நாளே வந்து ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருந்தது. அந்த பெரிய திட்டர் வாங்கன்றதுல நீங்க அந்த காண்டம் பார்க்கணும் தானே, எல்லாரும் பார்த்துட்டு தெரியும். காண்டம் வாசிக்கிறத பார்த்துருப்பீங்க. அது காண்டம் வாசிக்கிற கடைசிக்கு ஒரு வசனம் வச்சிருப்பாங்க. வாசிக்கிறவரை கூட்டிக் கொண்டு எல்லா இடத்துக்கும் போவது பற்றி இருக்கா. அது வாசிப்பாரு, எங்களுக்கு வாசிக்க தெரியாது. அது அவர் கடைசி ஒரு வசனம் சொல்லுவார், இந்த காண்டம் வாசிப்பவரை அழைத்து கொண்டு எல்லா இடத்துக்கும் போய் நீங்க பரிகாரம் செய்யணும். காண்டம் வாசிப்பவருக்கு பட்டு வேட்டி சாரி, 1 பவுன் தங்க பவுன், ஒரு நேரம் சாப்பாடு இதெல்லாம் கூடன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி வாசிப்பாரு. எங்களுக்கு வாசிக்க தெரியாதுக்காக வாசிக்கிறத ஏற்றுக்கொள்ள வைக்கும். இல்ல, நான் இலங்கையில இருக்கும்போது ஜெயவாதனுடைய செக்ரட்டரி மணித்தீவலுக்கு ஒரு பேர் சொல்லக்கூடாத ஒருத்தர் காண்டம் பார்த்தவர். காண்டம் பார்த்து எல்லாம் புதிய நேரம் எழுதியிருக்கிறார். 20 தங்க பவுனை வச்சு பரிகாரம் கொடுத்தால் பரிகாரம் ஆகும். 20 தங்க பவுன். அப்ப எங்கிட்ட வந்து கேட்டாங்க, எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்லி இருக்கு, இப்படி அள்ளி அள்ளி கொடுத்து செய்ய சொல்ல. என்ன சொல்றான் பாருங்க, அன்னதானம் கொடுன்னா 4 பேருக்கு கொடுத்தாலும் அன்னதானம் தான். அன்னதானமோ 10,000 பேருக்கு கொடுத்தாலும் அன்னதானம் தான். அதனாலதான் இந்த சேர்ச்சில பாருங்க, ஆமேன்னு சொன்னோம்னா ஐயாவே இந்த அப்பத்தை வாயில வைப்பாங்க. ஆமேன் ஆமாம் சொன்னா அப்பம் வாயில வைக்கும். அடிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த பாவ சங்கீர்த்தனம் செய்யற நேரம் நான் உட்காந்து பார்த்துருக்கேன். கொச்சிக்கடை அந்தோணி பார்த்துருக்கேன். ஆமேன்னு சொன்னா அந்த அப்பத்தை, பாவ சங்கீர்த்தனத்துக்குள்ள அப்பத்தை வாயில வைப்பார். ஆமேன்னு சொல்லணும், சொல்லாம இருந்தா வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் இந்த மந்திரங்கள், ஒரு மந்திரம் மாறித்தான் இந்த பரிகாரங்கள் பூரா. இதுக்கு 10,000 20,000 அனுமார் லிஸ்ட் மாதிரி தேவையில்லை. அப்போ தொடர்ந்து பேசுவோம். டேவிட் ஐயா வந்துட்டு அவரையும் கலந்து கொள்வோம். ஷர்மான் கேட்ட கேள்வி பார்த்து சொல்லிட்டீங்களா ஐயா? சொல்லியாச்சா? அவரை பத்தி யாரு
குளிகளை பத்தி சொல்லியாச்சு. சொல்லி அதான் குளியல் பெருத்தான் கேட்டேன். ஓகே ஓகே சரி. குளிகளை பத்தி நான் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன். எந்தெந்த நேரத்துல குளிய காலம்ன்றது அடுத்த கதை தான். ஓகே, நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கிறேன் பாருங்க. எல்லாரும் திருப்பதி கோயிலுக்கு போய் எங்களுடைய அன்பு நிறை ஐயா அவர்களுக்கும் திரு சர்மா ஐயா அவர்களுக்கும் எனது இதயம் கனிந்த இனிய காலை வணக்கம். மேலும் உங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். வணக்கம் உங்க ஐயா. வணக்கம். தொடர்ந்து வணக்கம். ஆமா ஆமாம் சொன்னீங்களா? ஆமே பேசிக்கொண்டிருந்தீங்க. இவ்வளவை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கள். கருணை கடலான் நீங்கள். ஆகவே அருள் தரும் ஆவியானவரின் தெய்வீக வல்லமை உங்களோட இருந்து வழிநடத்துறபடியால் இவ்வளவு அனுபவங்களையும் ஆற்றல்களையும் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதை மற்றவைக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே எங்களை படைத்த அந்த இறைவனுக்கு மிக மிக நன்றி நன்றி நன்றி. அன்னைக்கு ஒரு வேதக்கார விட்டு ஒரு புண்ணியாதான ஐயா போயிருந்தார். சரி சரி. அப்ப அவங்க ஐயா பிள்ளைக்கு என்ன போடலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க ஒண்ணுமே போட தேவையில்லை, நீங்க அந்த ரோஷன் ஜெபிக்கிற மாலை இருந்தாரு. ஆமா, அத ஒரு நாளோ மத்தியானமோ ராத்திரியோ தூங்கும் போதோ போடுங்க. அதே சகல தோஷங்களை நிவர்த்தியாயிடும். கட்டாயம், நிச்சயமாக. ஆமா ஆமா. ஏன்னா அதிலே சொல்லப்படுது ஹோலி மேரி மதர் ஆஃப் காட், ஆமா ஆமா, ஆஃப் தி கிங்டம். Our Father God in heaven, hallowed be thy name, thy kingdom. அப்போ அதுல என்ன போட்டிருக்கு? மூலமந்திரம் போட்டிருக்கு. INRI ஈசர் தி நாசர் கிங் ஆஃப் தி ஜூஸ். அது ஒன்று போருன்னு சொன்னாங்க. கட்டாயம் கட்டாயம். கையில வெண்ணெய வச்சு கொண்டையா நெய்க்கு போய் தேவையே இல்லை. எந்த மதமானாலும் அதுக்குள்ள அவங்க குடிச்சிருக்கிறாங்களே. சைவ மதத்துக்குள்ள நாங்க விபூதி பூசத்துக்கும், இப்போ உங்களுக்கு நீங்களும் வருஷத்துல ஒரு நாள் விபூதி ஹோலி மேரி மதரங்கான ஓலையை சுட்டு பூசத்தான் செய்யுங்க. இப்ப வருது 18ஆம் தேதி இந்த மாசம் 18ஆம். எல்லாம் ஒரே குடும்பம் தான், கொஞ்சம் வித்தியாசம். ஆமா, எந்த கடலும் போய் கடைசியா சேர்றது அந்த பெருங்கடலுக்கு தான். ஆமா, நான் உங்களோட அந்த பேஸ்புக்ல அந்த படத்தை பார்க்க நேரம் சிவப்பு வெள்ளை பச்சை போட்டு சுதந்திர கொடி மாதிரி உங்களோட. நீங்க அந்த இயேசுநாதர் கையில கொடுக்கிற துணி ஒரு பக்கம் சிவப்பு, நடுவுல வெள்ளை, பக்கம் பச்சை. அதாவது கஷ்டப்பட்டு சந்தோஷமாயி சுதந்திரமாக இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம், வாங்கும். நன்றிங்க ஐயா, நன்றி. தொடர்ந்து பேசுங்க. ஓகே, சர்மா ஐயா இதை தொடங்கினார், அப்படியே விட்டுட்டார். தொடங்குங்க. திருப்பதி பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம்னா பாட்டுங்க பாப்போம். மணிமோனோட சேவை பண்ணலாமா? ஆமா போடுங்களா. எல்லாம் இந்த கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கிறேன். திருப்பதி, திருவண்ணாமலை, பிள்ளையார்பட்டி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். திருப்பதி வெங்கடேஸ்வரருக்கு சொந்தமான மலை கிடையாது. இதை வராக மலை என்று குறிப்பிடுவார்கள். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை காப்பாற்றிய பிறகு தேவர்கள் அனைவரும் பூமியின் நன்மைக்காக வராகரை பூமியில் இருக்க வேண்டினார்கள். வராகரும் அந்த கோரிக்கையை ஏற்று ஒரு மலையில் தங்கினார். அதுதான் வராக சேஸ்திரம் என்ற திருப்பதி மலை. பிறகு வெங்கடேஸ்வரர் அவதாரத்தின் போது அவர் பார்த்த முதலிடம் இந்த வராக சேஸ்திரம். வெங்கடேஸ்வரர் வராக மூர்த்தியிடம் தன்னுடைய சோக கதையை கூறி இந்த மலையில் தங்க இடம் கேட்டார். ஆனால் வராகர், நீங்கள் இங்கே தங்க வேண்டும் என்றால் எனக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றார். வெங்கடேஸ்வரர், நான் லட்சுமியை இழந்ததால் என்னிடம் காணிக்கை இல்லை, அதற்கு பதிலாக ஒரு வாக்கு தருகிறேன். இங்கு என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் உங்களை தரிசித்த பின்னரே என்னை தரிசிப்பார்கள் என்றார். திருமலையின் வடக்கு வளாகத்தில் தான் வராகரின் சன்னதி உள்ளது. வராகரை வணங்காமல் திருப்பதி யாத்திரை நிறைவு பெறாது என்று கூறுவார்கள். உங்களுக்கு ஏழுமலையான் பிடிக்கும் என்றால் நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து. இந்த கதை தான் உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அந்த கஷேத்திரம் வராக அவதாரம் எடுத்து அவர் உண்டு பண்ணி மகாவிஷ்ணு திருப்பதி வெங்கடாஜலபதினு கும்பிடுறாங்க தானே. ஆனா அது வெங்கடாஜலபதியில கோவில் இல்லை. நீங்க கோபுரத்தை பாத்தீங்கன்னா அங்க மயில் தான் வச்சிருப்பாங்க. 4 பக்கமும் 4 மயில். அப்போ இந்த ஐயங்காரும் பிராமணர்களும் அடிபட்ட காலம் ஒன்று இருக்குதானே, 100-200 வருஷத்துக்கு முந்தி. அந்த நேரம் அந்த முருகனை எடுத்து அந்த இடத்துல விஷ்ணு வச்சாங்களே ஒழிய கோபுரத்தில் உள்ள மயில எடுக்க மறந்து போனாங்க. இப்பவும் நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி திருப்பதி கோயில் படங்களை பார்ப்போ கோபுரத்துல 2 மயில் இப்படி நிக்கும். அதான் மூலஸ்தானத்துல என்ன தெய்வமோ அதுதான் கோபுரத்திலே இருக்கும். நீங்க சிவன் கோயில போனா நந்தி 2 இருக்கும் மேல. பிள்ளையார் கோயில் போனீங்கன்னா எலி 2 இருக்கு. ஆனால்
இங்கே பாத்தீங்கன்னா மயில். அப்ப மாலோன் மருகனே மன்றாடி மைந்தனை பாடுறார் அவர். 2 பேரும் ஒன்றுதான். ஆனாலும் அந்த இன சண்டை பெருக்கத்தினாலே மாற்றப்பட்டதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனாலும் தெய்வம் தொழால் தொழுதனம் தொழுவாள் பெய்யன, எப்படியானாலும் ஒரு தெய்வம் ஒன்று இருக்குதானே. எனக்கு புதுசா இருந்தது. ஏன்னா வராகருடைய சன்னிதானம் அங்கே இப்ப இருக்கிறதாகவும் அதை நாங்கள் வழிபட்டால்தான் திருப்பதி யாத்திரை நிறைவு பெறும். நீங்க போகும்போது திருப்பதிக்குள்ள போற நேரமே இந்த கோயில் வாசலுக்குள்ள போற நேரம் கியூல நிக்கிறீங்க தானே. கியூல நின்று கோவிந்தா சொன்ன உடனே தானே உங்களுக்கு உள்ளுக்கு விடுறான். உள்ள விட்டோன்னா உங்களுக்கு தெரிவது கொடிமரம். கொடிமரத்துக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. அதான் வராக அவதாரம் எடுத்த சுவாமியுடைய பஞ்சலோகத்தால செய்ததாக மூடித்தான் இருக்கு, விடுறது இல்லை. அதுக்கு பிறகு உள்ளுக்கு போய் 2வது சுத்து 3வது சுத்து இந்த கருங்கல் ரூமுக்குள்ளால போய் சுவாமி சன்னிதானத்துல போய் இப்படி கோவிந்தா சொல்றதுக்குள்ளேயே தள்ளி விடுவாங்க. ஆனா அவங்க அங்க கொஞ்சம் ஏதாவது தட்சணை கொடுத்தா உட்கார்ந்து பார்த்துட்டு வரலாம். அங்கே வாரா, அதான் தச அவதாரம் கொண்டதுதான் இந்த மகாவிஷ்ணு. சங்கு சக்கர கதாபாணி துவாரகா நிலையாச்சிதா கோவிந்த புண்டரி காட்சம் லட்சமாம சரணாகதம். அதாவது கேசவா, நாராயணா, மாதவ, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா என்று 12 நாமங்களை கொண்டு அவரை பூஜிப்பதனாலே எந்த ரூபமானாலும் மகாவிஷ்ணுவாக அவரை ஏற்றுக்கொள்ளப்படாத. வராக அவதாரமாக கல்கி அவதாரம், ராமாய, ராமபத்ராய, ராமரா கும்பிடலாம். எப்படி இருந்தாலும் அந்தந்த தெய்வங்கள் எடுத்த அவதாரங்கள் பூராவும் மனிதர்களையும் தேவர்களையும் ஒழுக்கமாக இருக்க வேண்டி செய்ய வைக்கும். சரி, லக்ஷ்மி அம்மா வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா. நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்றீங்க. இப்பதான் வந்து கேட்டேன். நன்றாக இருக்கிறது. உள்ளேன் ஐயா சொல்லிடும். அதான் ஐயா. நாங்கள் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டியும் உள்ளேன் ஐயா சொல்லிட்டேன்னு இந்த ஸ்கூலுக்கு போனாக்கா இந்த எங்களுடைய இந்த ஆன்மீக பாதத்தில ஜாதியோ மதமோ ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் வேண்ட அறிவோ நீ வேண்டும். அப்ப இந்த வாராகி சன்னிதானத்திலேயே நாங்கள் அதை பார்க்கல, மறைஞ்சுதான் வச்சிருப்பினோமா. இது வாராகி இல்ல, வாராகி வந்து துர்க்கி அம்மன் கோவில். அது அம்மன், வாராகி அம்மன். வராக இது ஸ்ரீ ஆண்லிங்கம், பெண்லிங்கம், ஸ்ரீலிங்கம் எல்லாம் சொல்றாங்க தானே. ஓமையா. இதே மாதிரி இவர் என்னென்ன அவதாரம் எடுத்தாரோ இவ்வளவு அம்பாளும் எடுக்கிறார். கௌரி, வாராகி, சாமுண்டி, சுதர்சன சக்கரவன் ஒன்று இருக்கு இல்ல, அதுதான் திருப்பதியில ஆட்சி செய்வது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த உண்டியல்ல காசு போடுறாங்க தானே, பெரிய பேக் மாதிரி, அதுக்குள்ள குபேரண்ட யந்திரம் இருக்கு. இன்னைக்கு 5 லட்சம் வந்தா அடுத்த நாள் 15 லட்சம் வந்து. அதாவது இந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி கல்யாணம் பண்றதுக்கு வேண்டி குபேரன்ட்ட கடன் வாங்கி இன்னும் அடைச்சு கொண்டே இருக்கிறார் என்பது விதி. சரி சரி. அதனாலதான் திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம் வரும். போயிட்டு வந்தாங்கன்னா பண கஷ்டம் இல்லாம இருக்கு. பண கஷ்டம் இல்லை, குடும்பத்துல மாற்றங்கள் வரும், பிள்ளைகள் நல்லபடியா படிக்கும். அதனால இந்த ஆலயம் தொழுவது எந்த ஆலயமா, நான் கொழும்புல இருக்கிற நேரம் அம்மா நல்லூர் கன்சாமி கோயில் போவேன், மாவட்டம் போவேன், மடுமாதா கோயிலுக்கும் போவேன். ஏன்னு கேட்டா அது அம்பாளுடைய இடம். எந்த ரூபமானாலும் பரவாயில்லை. அந்த காலத்துல சும்பன், இப்ப நீர் கொழும்புன்னு சொல்றீங்க தானே, அது அது சும்பண்ட, அந்த சும்பயாகம் குடும்பயாகம் செய்த இடங்கள் அதெல்லாம். சரி சரி. அது மாதிரி இலங்கையில எந்த பக்கம் பார்த்தாலும் தேவேந்திரன், இந்திராணி, இப்படி ஒவ்வொருத்தருடைய சக்தி பீடங்களா இருக்கிற இடத்துலதான் ஒவ்வொரு கோயிலும் கட்டி இருக்காங்க.
கதிர்காமம் சொன்னா அது முருகன் இடம், சூரசம்ஹாரம் செய்த இடம். இந்த பக்கத்துல வந்தீங்கன்னாக்கா இத்துல் கோட்டைன்னு அதுலயும் ஒரு மகாவிஷ்ணு இருக்கிறார். ஒன்ன வெட்டுனான் காலிக்கு பக்கத்துல ஒன்ன வெட்டுனா அப்படின்னா அந்த அனுமார் மலை கொண்டு போகும்போது ஒரு சின்ன ஒரு மரத்துண்டு விழுந்து அந்த ஆயுர்வேத மூலிகைகளை உண்டாக்குது. ஒன்ன வெட்டுனான். அதுல இப்படியாக இலங்கையுடைய சரித்திரங்கள் போயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாலம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். நன்றி ஐயா, நன்றி. நன்றி நன்றி வணக்கம். நெவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் பிஸியா இருக்கு. சிங்கள மக்களுக்கு வந்து இந்த ராமர் சீதை அனுமார்ன்றதுல அவன் நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆமாம், அவங்களுக்கு சிங்களவங்களுக்கு ஐயா குபேரன் தான் ரொம்ப சந்தோஷம். தேவேந்திரன் யானை மேல குதிரை மேல எல்லாம் சுவாமியை வச்சு பன்சல்லையா இருந்தாலும் அதுக்குள்ள குதிரையில ஒரு சாமியை வச்சிருப்பாங்க. யானை மேல அதாவது எல்லாம் கும்பிடுவார்கள். தேவேந்திர இந்திராணி இப்படி எல்லாம் கும்பிடுவாங்க. இந்த பிரச்சனை வந்து லாங்குவேஜ் பிரச்சனை தான், வேற ஒன்றுமே கிடையாது. அவங்களும் புது வருஷத்துக்கு தேங்காய் அடிக்கிறாங்க, எண்ணெய் வச்சு குடிக்கிறாங்க, நாங்க மருத்து நீர் வைக்கிறோம், எல்லாம் ஒன்றுதான். துர்காதேவியை கும்பிடுறது கூட அவர்கள் அம்மன். ஐயா, இப்ப இந்த சிங்கள மக்கள் மன்னிக்கணும், சிங்கள மக்கள் இந்த தெய்வேந்திர கும்பிடுறது அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லி இருந்தீங்கள். இதுக்குள்ள ஒரு பெரிய பின்னாடி ஒரு இதுக்கு பெரிய பாரம்பரிய வரலாறே உண்டு. அதாவது வந்து விஜயன் வந்து தன்னுடைய குவேனிய திருமணம் டிவோர்ஸ் எடுத்து போட்டு விவாகரத்தை செய்து போட்டு அங்க உள்ள தன்னுடைய தோழர்களுக்கும் தனக்கும் திருமணம் செய்யறதுக்கு பொண்ணு இல்லை அப்படி என்று சொல்லி நெடுஞ்செழிய பாண்டியன் மதுரைக்கு நெடுஞ்செழிய பாண்டியனிடம் அனுப்புறாங்க. அப்ப பாண்டியனிடம் அனுப்பும் போது அங்க அந்த நெடுஞ்செழிய பாண்டியன் கொடுத்து அனுப்பினது இந்த தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தில் உள்ள பெண்களைத்தான். அதை விட்டுத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த தேவேந்திரனை கடவுளாக கும்பிட்டு வந்தார்கள். இது வரலாறு. இது எத்தனையோ இதுகளில் பார்த்துருக்கிறேன். அதாவது ஒரிசா பாலு மற்றது வரலாற்று ஆசிரியர்கள் அதை எழுதியிருக்கிறார்கள். அந்த பெண் கொடுத்ததும் இதன்றதும் சொல்லி. ஆகவே இன்றைக்கும் வந்து எங்களுடைய தமிழ் உலகில எங்களுடைய தமிழ் அரசியல்ல இவங்களுக்கு தெரியாது இந்த சிங்கள மக்கள் யாருன்னு சொல்லி. இந்த சிங்கள மக்களுடைய தாய்மார் வந்து அந்த 700 பேர்ல இருந்து பிறந்ததுகள் தான் இந்த சிங்கள மக்கள். இதுக்குள்ள தெலுங்கு தேசத்துல இருந்து வந்த அந்த நாயக்க வம்சம் அது வேற உண்டு, அது ஒரு பக்கம். ஆனாலும் பெரும்பாலான 180% சிங்கள மக்கள் தமிழ் தாயினுடைய வயிற்றுல இருந்து பிறந்தவர்கள். நெடுஞ்செழிய பாண்டியனாலே அனுப்பப்பட்ட அந்த தாய்மார்கள் அவர்கள் தமிழர்கள். அந்த தமிழ் தாயுடைய அந்த அந்த அவர்களுடைய பரம்பரை, அவர்களுடைய அந்த குலம் தெய்வேந்திர குலம். அதனாலதான் அவர்கள் தெய்வேந்திரனை கடவுளாக வச்சு கும்பிட்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வரலாறுகளை பார்த்தேன். மாசோ விக்டர் கூட எழுதியிருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி மலையாளத்தில இருந்து பெண்களை எடுத்திருக்கிறாங்க. கொச்சிக்கடைன்னு உடம்பாருங்க, கொச்சிக்கடை. அங்க கொச்சிக்கடை பொங்கலை எடுத்து அங்க வச்சு அங்கேயும் அவங்கள கல்யாணம் கட்டி அவளு குழந்தை. நீர்கொழும்புக்கு தாண்டியாச்சானாக்கா அன்றாபுரம் கொச்சிக்கடை, அங்கேயும் கொஞ்சம். அப்புறம் இப்படி இந்த கொச்சிக்கடைன்ற பேர் உள்ள இடத்துல எல்லாம் இவங்க வியாபாரம் செய்து அந்த பொங்கலுக்கு உள்ள சம்பாதிக்கிற காசெல்லாம் கொடுத்து போட்டு இந்தியாவில் போயிட்டு போகல அப்படின்னு நிறைய தொடர்பு கதைகள். ஐயா இதுல ஒன்றை பார்க்கணும். அதாவது சேர சோழ பாண்டியர் ஒன்றாத்தான் இருந்தார்கள். கேரளா மலையாளம் எல்லாம் வந்து தமிழ்நாடோட இணைக்கப்பட்டு ஒரே இதாத்தான் அரசுகளாத்தான் இருந்தது. பிறகு இந்த அதாவது 11ஆம் நூற்றாண்டுல வந்த இந்த வடக நாயக்கர்கள் அந்த தெலுங்கு தேச படையெடுப்புக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் இவர்களுடைய சூழ்ச்சியால தான் இந்த சேர நாடு பிரிஞ்சதும் இங்கால சோழ நாடு பிரிஞ்சதும் பாண்டிய நாடு பிரிஞ்சதும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அடிபட்டு 2 பிரச்சனைகள் வந்ததால எதிர்த்து போரிட முடியாமல் அவர்கள் அதை கைப்பற்றினார்கள். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த மண்ணை பிடிச்சு அந்த காலத்துல 98% மக்கள் அந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தான் அந்த மண் இருந்தது, விவசாயம் இருந்தது என்று சொல்லி வரலாறு பார்க்கிறோம். இதென்றும் சரி, நீங்கள் நேரமாகி விட்டது. அவங்கள பர்த் சர்டிபிகேட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பர்த் சைட்ல அப்பாவோட பேர் இருக்காரு. ருக்மணி, மாதவி, கல்யாணி இப்படியாக இருக்கும். நீங்க யாருடைய மகன் ருக்மணியில மகன் சொல்லுவான். அதான் இலங்கையில் அந்த மாதிரி நாமங்கள் அவங்கள வம்சத்துக்குள்ள நிறைய இருக்கு. பார்த்தீங்களா? மாதவி, கல்யாணி. நான் இதெல்லாம் தேடுனேன் ஐயா.
உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. இல்லை, வாசிக்கிறதை தான் கூறியிருந்தேன். ஆமாம். எனக்கு இந்த வரலாறு படிக்கிறதுல மிக மிகுந்த ஆர்வம். ஆகவே தேடி தேடி இந்த வரலாறு வரும்போது நான் எப்பவுமே தூங்காமல் படிப்பேன். சிலது காலையில 2 மணி 3 மணி 4 மணி ஆகியும் போய்விடும். ஆமா, இலங்கைக்கு அன்றாவதுக்கு அரசமரம் கொண்ட தீசனுடைய கதையில பார்த்தாலே அதுக்குள்ளேயே நிறைய கதை இருக்கு ஐயா. இப்ப தமிழர்களுடைய நிறைய சாதனையான நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து நாங்கள் வரும் நிகழ்ச்சியில எல்லாம் பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு அப்புறம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாடம். தொடர்ந்து பேசுவோம். வாங்க. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ராஜினி அல்போன்ஸ், உங்களுக்கு வணக்கம். நாங்க வாழ்த்துக்கள் கேட்டு கொண்டிருந்தேன். சர்மா வணக்கம். வணக்கம். நன்றி அம்மா. நல்ல நல்ல மாதாவுடைய படத்தை போட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா. இன்றைக்கு ஐயா அந்த கரையூர் அந்த குருநாயப்ப இருக்கிற கோயில்ல இன்றைக்கு காணிக்க மாதாட பெருநாள் புதுமை மாதான்னு சொல்றாரு. நீங்க இந்த காணிக்க மாதாவை ரூபம் பார்த்திருக்கீங்களா? நான் அந்த கோயிலுக்கு போறேன். அதுல என்ன விசேஷம் சொல்லுங்க. அவர் காணிக்கையாக அவர் அம்மா வந்து இந்த காணிக்கையாக உப்பு கொடுத்தது இல்லையா? அதெல்லாம் போக அந்த அம்மா ஒரு குழந்தைய வச்சிருக்கா தானே, அந்த குழந்தையோட ஒரு சப்பாத்து கலண்டு தொங்கும் பார்த்திருக்கீங்க? அம்மா சிற்ப ரகசியம். சகாயமாதோட படத்துலதான் அந்த சப்பாத்து கலண்டு தொங்குறது நான் பார்த்திருக்கேன். இது வந்து புதுமை மாதான்னு சொல்லி காணிக்க மாதான்னு சொல்றது. புதுமை மாதான் காணிக்க ஒப்பு கொடுத்தனால தான் அதாவது இன்றைக்கு காணிக்கையாக தன்னுடைய மகனை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த பெரிய திருவிழா தான் இன்றைக்கு. ஆகவே அந்த கோயில்ல அந்த யூதம் முறைப்படி வந்து 31வது நாள் அவரை கொண்டு போய் தேவாலயத்துல காணிக்கையாக ஒப்பு கொடுத்த நாளை தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுறோம். ஆகவே இன்றைய நாளிலே அதை நீங்கள் எடுத்தபடியால் மிக மிக நன்றி. இன்றைக்கு காணிக்கை மாதா திருநாள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம் சர்மா அவர்களே. இதுக்குள்ள மன்னிக்கவனும் ஒரு முக்கியமான விடயம். ஒரு இதே காணிக்கை மாதா கோயிலைத்தான் மயிலிட்டியில இடித்து தரமட்டமாக்கி காணிக்க மாதா கோயில். அவர்கள் உண்மையிலேயே ஒரு அழகு, மிக மிக வடிவான ஒரு அற்புதமான கோயில். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் போய் வருவதுண்டு. அந்த கோயிலை இடித்து தரமட்டமாக்கி இருக்கிறார்கள் அந்த காணிக்க மாதா கோயிலை. தொடருங்கள் ஐயா. அவங்க என்ன செய்யட்டும், இன்னும் அவங்க எல்லாம் இருக்காங்களான்னு நினைக்கிறோம். எல்லாம் பாஸ்போர்ட் விசா கொடுத்தாச்சு அவங்களுக்கு எல்லாம். கட்டாயம், நிச்சயமாக என்றைக்கு ஒரு நாள் அந்த தண்டனை உண்டு. ஆமா, சரி. ஐயா. சரி சர்மாயா, ஏதாவது சொல்லுமா? இல்ல இல்ல, நன்றி. ஆறு தளந்தோள் வாழ்க, ஆன்முகம் வாழ்க, வெப்பை செய்த கேள் வாழ்க, குலம் வாழ்க, ஏரிய மஞ்சை வாழ்க, அனிதம் நடக்கும் வாழ்க, மாறிடா வண்டி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் சொல்லி இன்றைய நாள் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து சர்மாயா சுகம். அப்புறம் நம்மட நடாமோகன் வாணிக்கும் நன்றியும் மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம். தொகுப்படும் மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள். இன்றைய பொழுது ஆன்மீக பாலம் வாரம் 613 இடம்பெற்றிருந்தது. நன்றி சர்மானாவுக்கு நன்றி. எண்ண பறவையும் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் அறிவிக்களஞ்சிய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நன்றி அண்ணா. 10:30 உங்கள் நிகழ்வு தூங்கி எறிஞ்சு எழுப்பி ஓடியாருங்கோ. நன்றி, வணக்கம். நன்றி.